JEPVK sum motion under gravity topic la ஒரு sum பண்ணலாம் பாருங்க. From a tower of height h, a particle is thrown vertically upward with a speed u. The time taken by the particle to hit the ground is n times that taken by it to reach the highest points of its path. The relation between h, u, n is dash னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றேன்னா இத ஒரு டவர்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்ப்பா. இத ஒரு டவர்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த டவருக்கு வந்து ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா h னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் கிரவுண்ட் அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த டாப் ஆஃப் தி டவர் பாயிண்ட் A னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து என்ன பண்றோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்போர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம் வித் u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இது ரிட்டார்டேஷன் போய் டிக்ரீஸ் இன் வெலாசிட்டி போகும். ஒரு பர்టిక్యులர் ஹைட் வரும்போது அங்க v வந்து 0 ஆயிரும். அப்போ A ல இருந்து v0 வர பாயிண்ட் B னு அஸ்யூம் பண்றோம்னா A to B போறதுக்கு டைம் டேக்கன் t னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ மேல போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் அப்படியே கீழே வந்து கிரவுண்டுக்கு வந்துடும். கரெக்டுங்களா? கிரவுண்டுக்கு வர பாயிண்ட் C னு எடுத்துக்கலாம். அப்ப இனிஷியலா A ல இருந்து B க்கு போயிட்டு C வருது இல்லையா? இந்த டைம் t dash னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைம் தான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? n times the time taken to reach maximum height from projected point னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த t க்கும் சாரி இந்த u க்கும் இந்த h க்கும் இந்த n க்கும் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் A to B போறது எடுத்துக்கலாம். A to B எடுத்தீங்கன்னா A to B போற பாயிண்ட் எடுத்தீங்கன்னா A வந்து இனிஷியல் பாயிண்ட், B வந்து ஃபைனல் பாயிண்ட், ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்ப v = u + 18 னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம அப்போர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ் அஸ்யூம் பண்றோம்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் நெகட்டிவ் வந்துரும். அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்வேஸ் டவுன்வர்ட் இருக்கனால g வந்து நெகட்டிவ் வரும். ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 வரதுனால v0 போட்டீங்கன்னா = u போட்டு a க்கு -g போட்டு t போட்டுடலாம். இப்போ gt = என்ன வருது சொல்லுங்க? u னு வருது. அப்போ t = u/g. அப்போ டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட் ஃப்ரம் தி ப்ரொஜெக்டட் பாயிண்ட் வந்து u/g வருது. அடுத்து A ல இருந்து C க்கு போறது. அதாவது A ல இருந்து B க்கு போயிட்டு C வருது. இந்த கேஸ்ல டைம் டேக்கன் வந்து nt னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த டைம் வந்து t dash that is equal to nt னு வெச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? s = ut plus half at square னு தெரியும். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் பாத்தீங்கன்னா இனிஷியல் பாயிண்ட் A, ஃபைனல் பாயிண்ட் C கிரவுண்ட் இருக்கனால A to C வரும்போது டிஸ்பிளேஸ்மென்ட் டவுன்வர்ட் இருக்கனால s வந்து -h னு போடணும். u into t dash வந்து என்ன பண்ணலாம்? nt னு போட்டுக்கலாம். -half into a வந்து g னு போட்டுக்கிட்டீங்கன்னா t dash nt னு போடணும். அப்ப n² t². இப்போ மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்து வந்து இந்த t வேல்யூ u/g சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப h is equal to -u into n into t வந்து u/g போட்டு பிளஸ் half into g into n² into t² வந்து u²/g² போட்டுங்கப்பா. இப்போ ஸ்கொயர் g கேன்சல். இந்த ஈக்குவேஷனை இப்போ 2g ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2gh is equal to u into u² வரும். அப்போ -u² n/g into 2g plus half into n² u²/g into 2g. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 2g இந்த 2g கேன்சல், இங்க ஒரு g கேன்சல். அப்போ 2gh is equal to என்ன இருக்கு பாருங்க? இங்க n² u² இருக்கா? n² u² மைனஸ் இங்க என்ன இருக்கு? 2n u² இருக்கு. 2n u² இருக்கு. இப்போ இதுல என்ன காமன் எடுக்கலாம்? n(u²) காமன் எடுக்கலாம். அப்ப n(u²) காமன் எடுத்துட்டீங்கன்னா இங்க n மட்டும் ரிமைனிங் இருக்கும், இங்க 2 மட்டும் ரிமைனிங் இருக்கு, n-2. அப்போ 2gh is equal என்ன வருது? n(u²) into n-2 னு வருது. அப்படின்னா அந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பாருங்க? 2gh is equal to n(u²) into n-2. ஸோ ஆப்ஷன் C கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம ஆன்சர்ல எடுத்துக்கலாம்ப்பா.